பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மயிலை எப்படியாவது கடையை விட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிட்டு ஒரு பக்கம் என்னடானா சுகன்யா எப்படியாவது நம்ம வீட்டுக்கார இந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் தனியாக அவருக்குன்னு ஒரு செல்வாக்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராஜு கதிர் சொல்லவே வேண்டாம், அவங்க தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சைடு இதாயிட்டாங்க. இங்கே என்னன்னா நம்ம செந்திலும் நம்ம மீனாவும் எப்படியோ தனியாக போயிட்டாங்க. இந்த இதுக்கெல்லாம் இது இடையில நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பிள்ளைகள் ஆளாளுக்கு ஒவ்வொரு சைடு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியனும் நம்ம கோமதியும் இந்த குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த இதில் என்னடானா நம்ம மயிலோட அப்பாவும் கடையில் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ இவங்க கடை மாதிரியேன்னு இவங்க ரொம்ப இது பண்ணோமே, அது நம்ம சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம மயிலோட அப்பா கடையில் பழனியை ரொம்ப இலக்காரமாக பேசுறது சுத்தமாக சரவணனுக்கும் பிடிக்கலை. நம்ம பழனியும் அதை பற்றி யோசிக்கிறாரு. என்னடா இது இப்படி நம்மளை ஒரு இதாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதில் எல்லாம் மிஞ்சி எப்படி வரப்போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குடும்பம் எல்லாம் மொத்தமாக ஒன்றா இருக்கணும்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செந்தில் தனியாக தனி கொடுத்தனும் போயாச்சு. அந்த இதில் எல்லாருமே தனி கொடுத்தனும் பாலை காய்ச்சி விட்டுட்டு சரி நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இதில் மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நீங்களாவது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களே அத்தை அப்படிங்குமே. இல்லை மீனா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் உங்களையெல்லாம் நான் பெத்த மகமாக தானே நினச்சேன், ஆனால் இப்படி ஆகி போச்சு, நான் மருமக மாதிரி என்னைக்காவது உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அது உங்கள் இறக்கமே இல்லாத மனுஷங்கிட்ட உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, நான் எப்போ இருந்தாலும் உங்களை பார்க்க நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் சொல்கிறாங்க, நீ அடிக்கடி வீட்டுக்கு வரணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்னடானா நம்ம குமார் நம்ம ராஜியை பார்க்கறதுக்காக ட்ராவல்ஸுக்கு வராங்க. ராஜிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்பத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், நீங்கள் வந்தால் தான் அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படும், அப்போதான் சாகிறப்ப கடைசி நிம்மதியோடு சாகும், அப்பத்தாவோட ஆசையே அதுதான் ராஜி, எப்படியாவது நீயும் அத்தையும் வர்றதுக்கு பாருங்கள், இல்லை குடும்பத்தோடு வர்றதுனாலும் வாங்க ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா நான் பார்க்குறேன், என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்துடுவோம், எங்கள் குடும்பத்தில் அனுப்பிடுவாங்க, ஆனால் நம்ம ஃபேமிலியில் தான் அங்கே தான் சித்தப்பா தான் விட மாட்டார் அப்படிங்குமேனு. இல்லை ராஜி நான் எப்படியாவது உங்களை நான் பார்த்துக்கிறேன் ராஜி, எங்கள் அப்பானால எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிண்ணா நாங்கள் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே என்னடானா நம்ம கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம பாண்டியன் கூப்பிட்டு என்ன ஆச்சு, என்ன கோமதி இப்படி என்னமோ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கா அப்படிங்குமே. இல்லைங்க நான் மீனாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்குமே. ஏமா தம்பியை பற்றியெல்லாம் எதுவும் இது பண்ண மாட்டீங்களா அப்படிங்குமே. அவனை பற்றி தான் நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் அவன் நம்ம அவனாக இஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனான், ஆனால் மீனா இஷ்டமே இல்லாமல் தானே போயிருக்கு அப்படிங்குமேனு. ஆமாம்மா அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சரி அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும், கண்டிப்பாக மீனாவும் தம்பியும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஆனால் மயிலை சரி இந்த சாக்கை வச்சாவது நம்ம கடையை விட்டு நிப்பாட்டிடலான்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்கிறாரு பாண்டியன்ட்ட, ஏப்பா மீனாவும் போயிடுச்சு, நான் அம்மா வீட்டில் ஒரு ஆளாக தானே இருப்பாங்க, அம்மாவுக்கு ஒத்தாசையாக வேணுமா, மயில் வீட்டிலே இருக்கட்டுமா அப்படிங்குமே. ஐயோ வேண்டாமாம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏமாம்மா நான் கடைக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கும். அப்படியெல்லாம் இல்லை மயில், அம்மா தனியாக இருக்காங்கல்ல அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்குமே. உடனே கோமதி இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்காக யாரும் இங்கே இருக்க வேண்டாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க, இந்த கோமதி எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சான்னு பிடிச்சி வச்சான்னு சொல்லி இருக்க வேண்டாம், அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படிங்கும். அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, மயில் கடைக்கு வரப்போய் எனக்கும் நல்லா ஒத்தாசையாக தான் இருக்குது, என்ன இல்லை என்ன பொருள் இல்லைங்கிறத எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சிருது, அதனால எனக்கும் ஒத்தாசையாக தான் இருக்குது, இப்போல்லாம் மயில் கடைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வேலையே இல்லை அப்படிங்குமே. உடனே நம்ம மயிலுக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப நம்ம சரவணனை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இந்த சரவணன் என்ன நினச்சிட்ருக்காருன்னா எப்படியாவது இவளை அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காமையே போயிடுது. மயில் எப்படியோ நடிச்சே ஏமாத்திடுறாங்க எல்லாத்தையுமேனு.
அழுதே சாதிச்சிட்றாங்க. இன்னும் இதுக்கப்புறம் எப்படி நம்ம மயிலை வந்து கடையை விட்டு நிப்பாட்ட போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.